மக்களே 23வது காமன்வெல்த் கேம் வந்து ஸ்காட்லாந்து நடந்துகிட்ருக்குங்க. இதில் இந்தியா சார்பாக பல்வேறு வீரர்கள் பதக்கம் வாங்கிட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா குல்வீர் சிங்கிற ஒரு ஓட்டப்பந்தய வீரர் நேற்று நம்ம இந்தியாவுக்காக 10,000 மீட்டரில் சில்வர் வாங்கியிருக்காங்க. நீண்ட தூரம் ஓடக்கூடிய இந்த 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பதக்கம் வாங்கின முதல் வீரர் அப்படிங்கிற சாதனை பண்ணியிருக்காங்க. இந்த குல்வீர் சிங் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிர்சாங்கிற ஒரு கிராமத்துலேருந்து பிறந்து வந்திருக்காங்க. அவரோட ஆரம்பகால ஆசை ராணுவ வீரர் ஆகணுங்க. ராணுவ வீரர் ஆனதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஏஷியன் கேம் இருக்குது, காமன்வெல்த் கேமாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் அவர் அதுக்காக ட்ரெயின் பண்ணியிருக்காருங்க. ஆர்மியில் இருந்துக்கிட்டு அருணாச்சல பிரதேசத்தில் ஃபஸ்ட்டு பணியாற்றிருக்காரு. அந்த கிளைமேட்லாம் அவரோட பாடி இன்னும் வலுப்படுத்தியிருக்கு. ஆர்மியில் பணியாற்றிட்டு ட்ரைனிங் எடுத்து ஆசியன் கேம்லாம் காமன்வெல்த் கேம்லாம் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க. இப்போ இந்தியாவிலே 5,000 மீட்டர், 10,000 மீட்டர், 3,000 மீட்டர் எல்லா நீண்ட தூர ஓட்டப்பந்தயத்திலும் தன்னுடைய நேஷனல் ரெக்கார்டு பதிவு பண்ணி வச்சுருக்காருங்க. அந்த வீரர் இப்போ 10,000 மீட்டரில் நம்ம காமன்வெல்த் கேமில் 27 மினிட் 49 செகண்டில் ஓடி செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காருங்க. 0.85 செகண்டில் கோல்டு மிஸ் பண்ணியிருக்காருங்க. இன்னும் அவருக்கு 5,000 மீட்டர் லாங் ஓட்டம் இருக்குங்க. அதில் அவர் கண்டிப்பாக கோல்டு வின் பண்ணுவார் நம்புவோம். அவர் சொல்லும் போது தன்னோட ஏர்லி லைஃப்பில் அவருக்கு வந்து கிராமத்தில் இருந்தனால ஸ்போர்ட்ஸ் தெரியாது, ஆர்மியில் வந்து நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் சோஷியல் மீடியா பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது, பெரும்பாலும் தேங்க்ஸ் சொல்ல தான் நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ட்ரைனிங் எப்பயுமே இருப்பேன், என் ஃபேமிலியை மிஸ் பண்ணியிருக்கேன், ஆனாலும் ட்ரைனிங்க்கு முக்கியம் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட டெடிகேஷன் இந்த லெவலுக்கு அவருக்கு வின் கிடச்சிருக்கு. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.